தைப்பூசம் இறை வழிபாடு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், நல்ல மனம் படைத்த உள்ளத்திலும் இறைவன் இருப்பான். இந்த வருட தைப்பூச திருநாள் ரொம்ப பொக்கிஷமான ஒரு நாள். முருகனுக்கு பிடித்த செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பூசம். இந்த தைப்பூசத்தில் இறை வழிபாடு எப்படி செய்யணும்? நாம் 48 நாள் விரதம் இருப்பாங்க, 21 நாள் விரதம் இருப்பாங்க, 2 நாள் 3 நாள் அல்லது 1 நாள் விரதம் இருப்பாங்க. பெரிய குடும்பமாக இருக்கக்கூடியவங்க 48 நாள் விரதம் இருப்பது கொஞ்சம் கடினம். சிலர் 21 நாள் இருப்பாங்க, சிலர் அன்று மட்டுமே இறைவனை வழிபாடு செய்வாங்க. இந்த தை திருநாளில் அதிகாலையில் 5 to 6 மணிக்கு எல்லார் வீட்லையுமே தமிழ் கடவுள் முருகர் பெருமான், எல்லார் வீட்லேயும் முருகன் சிலை, முருகன் படம் இருக்கும். முருகன் சிலை வைத்தவர்கள் குங்குமம், மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், திருநீர் இது மூலமாக இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். அபிஷேகம் செய்த பிறகு தேனும் தினைமாவும் படையலிட்டு அரளிப்பூவால் அலங்காரம் செய்து நெய் தீபம் 6 நெய் தீபம் விளக்கு வைத்து தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு வைத்து நல்ல எண்ணெயில் தீப ஒளியாகப்பட்டது இறைவனுக்கு காட்ட வேண்டும். உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை இறைவனிடம் எல்லாமே சொல்லிடுங்க. முருகா, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்து கொடு, உடல் ஆரோக்கியத்து கொடு, என் மகன் நல்ல படித்து பெரியாளாக வர வேண்டும், என் மகளுக்கு திருமணமாகப்பட்டது நடக்கணும், இருக்கிற கடனை நான் கட்டி ஆகணும், மன நிம்மதியாக நான் வாழ வேண்டும் அப்படி என்று உங்கள் மனதில் உள்ளதை இறைவனிடம் மனதார சொல்லுங்க. இறைவன் உன்னுள் கலந்து உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையுமே முருகப்பெருமான் செய்து கொடுப்பார்.